எதனையும் அல்லாஹ்வின் பெயரை தியானித்த நிலையில் அன்றி உண்ணாதீர்கள், நிச்சயமாக அது பாவமாகும். இங்கே இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் எது பாவம் என்று. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அவனுடையது. அது அந்த எண்ணத்தோடு நீங்கள் பயன்படுத்துங்கள். அது அவனை நீங்கள் தியானிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இப்போ பாவம்ன்றது சாப்பிடும்போது கடவுள் பேரை சொல்லலை, அது அல்ல பாவம். உங்களுடைய உணவு ஒரு உதாரணம். ஐம்புலன்களிலும் நீங்கள் உண்கின்றீர்கள், ஒவ்வொன்றையும் நீங்கள் சம்பாதிக்கின்றீர்கள். அவ்வாறு நீங்கள் சம்பாதிக்கும் நிலையில் உங்களுடைய நல்ல எண்ணத்தோடு, அதுதான் இறைவனை தியானிப்பதாகும். அல்லாஹ் என்று கூறுங்கள், அருளாளன் என்று கூறுங்கள், சிவம் என்று கூறுங்கள், எந்த ஒன்று வேற கொண்டும் நீங்கள் கூறுங்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது குற்றமில்லை. நீங்கள் உங்களை படைத்தவனைத்தான் அழைக்கின்றீர்கள். படைத்தவனை அழைப்பது என்பது அவனுடைய பண்புகளை கொண்டு அழைப்பதாகும், உங்களுடைய தேவைகளை கொண்டு அழைப்பதாகும். எதனையும் அல்லாஹ்வின் பெயரை தியானித்த நிலையிலன்றி உண்ணாதீர்கள், நிச்சயமாக அது பாவமாகும். அப்போ பாவம் எங்கு தொடங்குகிறது? உண்ணும் போது, சாப்பிடும் போது, வாயில் வைக்கும் போது சொல்றது இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் உண்கின்றீர்கள், அதாவது அனுபவிக்கின்றீர்கள், பயன்படுத்துகிறீர்கள். இறைவனுடைய படைப்புகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அது அவன் தந்தது, நம் தேவைகளுக்காக, நம்முடைய நன்மைகளுக்காக தந்தது என்ற எண்ணத்தோடு. எண்ணம் மாறினால் உங்களுக்கு அது கேடு விளைவிக்கும். எதனையும் அல்லாஹ்வின் பெயரை தியானித்த நிலையில் அன்றி உண்ணாதீர்கள். சாப்பிடும்போது மட்டும் சொல்றதில்லை. அதுதான் எல்லாருமே உட்காந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் விதமாக இறைவனை தியானிச்சிட்டோன்னு ஒரு ஏமாற்ற வேற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம சம்பாதிச்சது எப்படி நமக்கு தெரியாது. எப்படி என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க பிள்ளைங்க பொய்யாவே வருது. பிள்ளை பொய்யை கற்றுக் கொடுத்துருக்கீங்க, நமக்கும் கற்றுக் கொடுத்தாங்க, நம்மளும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். என் இறைவனுடையது, என் இறைவனுடையது தூய்மையாக இருக்கணும் இல்லையா, அசுத்தம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா. நான் சம்பாரிச்சேன்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் கொடுத்ததா நம்ம சம்பாரிச்சது, அவன் கொடுத்தது, ஒவ்வொருவருக்கும் அவன் கொடுத்தது. நான் சம்பாரிச்சேன்னு சொன்னீங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது சொல்றது ஒரு பக்கம், அது வெளிப்படையாக வந்துருச்சுன்னு, பெருமை வெளிப்படையாக வந்துருச்சுன்னு இல்லையா. இறைவனை நாம் தியானிக்கவில்லை. ஏன் நல்ல சாப்பாடு தானே சாப்பிட்றோம், ஏன் பிரச்சனை வருது, தொந்தரவு வருது, ஏன் வருது? இறைவனை தியானித்த நிலையில் ஒன்றவில்லை. இல்லையே, நாங்கள் சாப்பிடும் போதெல்லாம் சொல்லிட்டு தானே சாப்பிட்றோம், அப்புறம் ஏன் வருது? இறைவன் உங்களை தூய்மையாக்கலையா? அவன் அனுமதி தந்தால் தவிர, அவன் அனுமதி எப்போ வரும்? நம்ம தூய்மையாக இருந்தால் தான். இன்னொன்று நம்ம சேர்த்துக்கிறோம், அதான் இணை வைப்பு. நான் சொல்கிறேன், இல்லைன்னா வேற ஒருத்தர் சொல்கிறாரு, முதலாளினால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி. இப்போ ஏன் அந்த உழைக்கிறவருக்கும் ஏன் பிரச்சனை வருது தெரியுதா? அப்போ ரெண்டு பேருக்கும் ஏன் வருது? தியானித்த நிலையிலன்றி உண்ணாதீர்கள்னு சொன்னால் நான் உண்ணவில்லைன்னு அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள்லாம் அப்படி இல்லை, அவங்க தான் அப்படி, நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அதை படிக்கும்போது யார் சொல்கிறான்னு அர்த்தம்? எனக்கு தானே, நான் தானே படிக்கிறேன், எனக்கு தானே சொல்கிறேன். அப்போ நான் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறான். இல்லையே, கடவுள் என் பேரை சொல்லிட்டு தானே சாப்பிட்றேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் திருப்பி சொல்கிறான், இணை வச்சு சாப்பிட்றேன்னு சொல்கிறான். இப்போ சொல்கிறாங்க நிச்சயமாக அது பாவமாகும் சொல்கிறான்.